தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்துடலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சுன்னா சரியான ஆள் அந்த பொடியா பார்த்துடலாம். நீ போடு கேட்க, நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸ் உங்கள் கையில் இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். நாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, கேட்டால் அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்கே வந்து உங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன், தவமாக எடுத்து வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலின்னு சொல்லு. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க, இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க. என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா டேஞ்சர் கோல் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து ப்ரெஸ்ஸில் ஒப்பிக்கணும். வேறு அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்கே நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோல். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியானா டைப் அடிச்சு அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்டு போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன்னு எனக்கு தெரியாது, கம்மல் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை எப்போன்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போகிறேன். அதன் மூலமாக என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்போ சொல்லியிருக்கேன்? நீ புலால் சிறையில் கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்ஃபோர்டு போனார், 11 பேர் போனார், அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போனவங்க கூட சொன்னேன், நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்கிறார். நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன்? நான் சொல்லாமல் தானே போனேன், நீங்களாக தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்.